ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 25/11/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் சரிங்களா, பிப்ரவரி மாதத்தில் உள்ள நமக்கு ஒரு 27 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் கேப் விட்டு மே மாதத்தில் ஒரு 27 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு ஒரு 72 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. திரும்ப நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு 27 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. நமக்கு மறுபடியும் ஒரு மாதம் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 27 அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு 27 அப்படின்னு சொல்கிற நம்பர் வரும்பொழுது இங்கே மேலே 40/18லேருந்து நமக்கு 890 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 87/09 நமக்கு 80 வந்திருக்கு. 22/00 நமக்கு 20 அப்படி நம்பர் வந்திருக்கு. 35/75 நமக்கு 551 வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கெஸிங்கில் பார்க்கலாம். ஸோ நமக்கு 27 அப்படிங்கிற நம்பர் வரும்பொழுது 08 அப்போது இடையில ஒரு நம்பர் கேப் இருக்க மாதிரி நமக்கு 890 ஏசி 90 அப்படிங்கிற நம்பரை பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு நம்பர் கேப் இருக்க மாதிரி தான் நமக்கு நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க 80. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கு ஒரு நம்பர் கேப் உள்ள மாதிரி தான் எடுத்திருக்காங்க 20 ஏசியில் பாஸு, இங்கேயும் ஏசி பாஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கேப் உள்ள மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் எடுத்திருக்காங்க 55 நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரும் 1 2 8ன்னு வரணும், ஒரு நம்பர் கேப் விட்டால். அப்போது அல்லது 5 1ன்னு வரணும் சரிங்களா. அப்போது 28/51 அப்படி நம்பர் நமக்கு கேமில் வரணும். ஏபிஎஸ்சிபிஸில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நமக்கு இதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படி நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 0 அப்படிங்கிற நம்பர் மெயினாக எடுத்திருக்காங்க. அடுத்து 0ங்கிற நம்பர் மெயினாக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 0ங்கிற நம்பர் மெயினாக எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே 0க்கு பவர் தான் 5 சரிங்களா. 5ங்கிற நம்பர் மெயினாக எடுத்திருக்காங்க. அப்போது இங்கே நம்ம 5 அப்படிங்கிற நம்பர் மெயினாக எடுத்தோம்னா 51 அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா. 51ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா பிசியில் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு எடுத்தது எல்லாமே ஏசி எடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா. இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே நமக்கு 51 அப்படி நம்பரு ஆகஸ்ட்டில் ஒரு 98/51. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 98/51. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் ஒரு 64/51 சரிங்களா. இந்த நம்பர் அப்படியே நமக்கு டைரெக்டாக எந்த நம்பருமே மாற்றாம அடிச்சிருக்காங்க. அப்போது அதே மாதிரி இங்கே நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. டைரெக்டாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் 64/51 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 64/51 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ இதே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் வந்துச்சுன்னா 519ன்னு சொல்லி வரலாம். இது சப்போர்ட்கான நம்பர் தான். நமக்கு 64/51 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான நம்பர். ஏன்னா நமக்கு 98/51 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 64/51 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த 64/51ங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. 28/51 ஏபிஎஸ்சிபிஸில் நாளைக்கு மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 160 3 நாள் கேப்டு 879, 3 நாள் கேப்டு 184. ஸோ நமக்கு எல்லாத்துலேயுமே 2 நம்பர் வந்திருக்கு. இங்கேருந்து 160க்கு 2 நம்பர் வந்திருக்கு, 879க்கு 2 நம்பர் வந்திருக்கு, 184லேருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா 41 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 453 ரிசல்ட் சரிங்களா. 453க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 190. இந்த 453க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி நம்பர் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏ போர்டு வச்சுருக்காங்க, 5ங்கிற நம்பர் எடுத்து ஏ போர்டு வச்சுருக்காங்க சரிங்களா. இங்கே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 0 அப்படியே இருக்குது. 9ங்கிற நம்பர் எடுத்து சி போர்டு வச்சுருக்காங்க, 1ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு சி போர்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அப்போது 1 அப்படிங்கிற நம்பரு நமக்கு சி போர்டில் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா 64/51 நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா.
6451 அப்படிங்கிற நம்பரே கொடுத்துருக்கோம். சி போர்டில் 1 வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த மாதிரி வரும்பொழுது இந்த 70க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 5ங்கிறது கேமில் வந்துருக்கு. அப்போது இங்கே 69க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 4 நமக்கு இங்கே நமக்கு 5 2ங்கிறது ஏசி வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ 1 4ங்கிறது ஏசி தான் வரணும். அப்போ நம்ம ஏசி தான் கரெக்டாக வச்சுருக்கோம். 6451 இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணிடுங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் எடுத்திருந்தோம். ஒன்று 28 எடுத்திருந்தோம், இன்னொன்று 51. அதில் நம்ம 51 ஸ்ட்ராங்காக வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 1 லேக் ப்ரைஸில் எல்லாருமே ஒரு டிக்கெட் மட்டும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3D தான் எடுத்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா 451 3Dயில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு தான் நம்ம 519 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இங்கே நமக்கு 919 ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட்டு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து 2 4 6 8 9 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 829. ஸோ அதுலேருந்து 2 4 6 8 9 நாள் நமக்கு இந்த இடத்துல சி போர்டு 19 ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 19, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29, நெக்ஸ்ட்டு 39 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 39 அல்லது 09 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு 09ங்க நமக்கு ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் அந்த நம்பர்ஸை விட்டுட்டு நான் 39க்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 39 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 739 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 739 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு நம்பர்ஸை வந்து கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 28 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர். சரிங்களா? இப்போ நமக்கு 81 90க்கு நமக்கு 91 60 நமக்கு அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு, சரிங்களா, ஒரு நாள் கேப் விட்டு அடிக்கலாம், அல்லது இந்த நம்பர்ஸையே கூட நமக்கு எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? ஏன்னா நமக்கு 64 51க்கும் நமக்கு இங்கேருந்து நமக்கு அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு வரிசையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் 829 அப்படிங்கிற நம்பரை சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? இங்கே வந்திருக்கு. ஒரு நாள் கேப் விட்டுட்டு நமக்கு நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 451 519 சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? இப்போது 829 அதே மாதிரி 739 இதில் 519 சப்போர்ட்கான நம்பர் தான், இதுவும் சப்போர்ட்கான நம்பர் தான், 829 சப்போர்ட்கான நம்பர் தான். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. இதே நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் ப்ரைஸில் 6451 அப்படிங்கிற நம்பரை ஒரு நம்பர் எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்களாலும் இந்த 6451 நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏபிஎஸ்சிபிஸில் 28 51 41 இந்த நம்பரை மாற்றி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.